ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு யூபிஎஸ்சி தமிழ் ஹெரால்ட். திஸ் இஸ் அஸ்டி. ஸோ நம்ம இப்போ ஜியோகிராஃபி சீரிஸ் வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம பிக் பேங் தியரி நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். பிகாஸ் நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் நமக்கு டிஎம் என்ன பண்ணாங்கன்னா, பிக் பேங் தியரி அகாடமிஸில் எடுக்கலை, அந்த டாப்பிக்கை வந்து ஒரு டாப்பிக்காகவே கன்சிடர் பண்ணலை, ஸ்கிப் பண்ணிட்டாங்க அப்படிலாம் சொன்னாங்க. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டாபிக் நீங்கள் ஒரு ஜியோகிராஃபியை புரிஞ்சுக்கணும்னா இதுதான் பேசிக். இது புரிஞ்சாதான் அடுத்தடுத்த லெவல் ஆஃப் ஜியோகிராஃபி உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜியோகிராஃபின்னு மட்டும் இல்லை, இதுலேருந்து நிறைய விஷயங்கள் லிங்க் ஆகும். கிராவிடேஷன் வேவ்ஸ்னா என்ன, அதே மாதிரி சிஎம்பி காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட்னா என்ன, இப்போ அது ரிலேட்டடாக எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய நிறைய எக்ஸ்பெடிஷன்ஸ்லாம் அனுப்பியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போது இந்த டாபிக் நம்ம பார்க்கறது மூலமாக நமக்கு சயின்ஸ் அண்ட் டெக்குமே கவர் ஆகும், ஆஸ் வெல் அஸ் நமக்கு ஜியோகிராஃபியும் நமக்கு தெரியும். ஸோ என்னோட விஷயம் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு சயின்ஸ் பேசிக் சயின்ஸ் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னாலுமே இது ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியான ஒரு கிளாஸாக தான் நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ தட் நீங்கள் ஸ்டே பண்ணுங்க, நம்ம வந்து பிக் பேங் தியரி நம்ம உள்ள ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். அண்ட் இதில் இன்னொரு கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்கும். என்னன்னா, நிறைய ஃபேக்கல்ட்டிஸும் என்ன சொல்லுவாங்க, இப்போ இந்த அளவுக்கு பிக் பேங் தியரி தேவையில்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. இவங்க தான் ஒரு காலத்தில் இந்த அளவு சயின்ஸ் அண்ட் டெக் தேவையில்லைன்னு சொன்னவங்க. பட் ஆனால் ப்ரிலிம்ஸ் 2026 என்ன நினச்சி அப்படின்னு நமக்கு தெரியும். கரெக்டாக நம்ம ஒரு பேட்டர்னில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனோம், பட் யூபிஎஸ்சி என்ன பண்ணாங்க, அவுட் ஆஃப் சிலபஸில் ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம எந்த டாப்பிக்கும் நம்ம ஸ்கிப் பண்ண வேணாம். இது ஜஸ்ட் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் வீடியோ தான். இது பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிடலாம். ஃபைன், நம்ம டேரக்டாக டாபிக் உள்ள போயிடலாம். பிக் பேங் தியரி அப்படின்னா இது வந்து யூனிவர்ஸ் எப்படி உருவானுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தியரி. தியரி அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அப்போ இது வந்து ஒரு ஹைப்போதெசிஸ் தியரி தான் ஜென்ரலாகவே. ஜியோகிராஃபி அப்படிங்கிறதே வந்து ஒரு ஹைப்போதெசிஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு வந்து இங்கிருந்து இங்கே ஒரு ஏர் போகுது அப்படின்னு சொல்லுவாங்க, நாளைக்கு இல்லை இது இது போறதுக்கு இது ரீசன் இல்லை, வேற ஒரு ரீசன் சொல்லுவாங்க. அப்ப என்னன்னா, இது ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் தான் என்ன பண்றாங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்படிதான் வந்து நம்ம இந்த பிக் பேங் தியரி நமக்கு ஃபார்ம் ஆனிச்சு. ஸோ பிக் பேங் தியரி நமக்கு எப்போ கிரியேட் ஆனிச்சு அப்படின்னா, ஒரு 13.7 பில்லியன் இயர்ஸ் ஆகும். சில புக்கில் 13.8 பில்லியனும் இருக்கும். இந்த நம்பர் கேம்லாம் நமக்கு வேண்டாம், நம்ம ரஃபாக ஒரு வேல்யூ எடுத்துக்கணும். 13.7 பில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி நடந்தக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த பிக் பேங். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மேட்டர், ஸ்பேஸ் இதெல்லாம் வந்து இல்லவே இல்லை. இப்போதான் வந்து இது கிரியேட் ஆனிச்சு. புரியுதுங்களா? அதே மாதிரி இந்த ஸ்லைட்ல என்னால் இப்படியும் எடுக்க முடியும், இப்படி எடுத்தால் நமக்கு கண்டிப்பாக நமக்கு புரியாது. அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஹேண்ட் ரைட்டன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம். சரி, இப்போ இதில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, இந்த எவல்யூஷன் ஆஃப் பிக் பேங் தியரி நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் இப்படி புரிஞ்சுக்கங்க. ஐன்ஸ்டீன் ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி 1915 இருக்கு. அதே மாதிரி வந்து கால் சொல்லியிருக்காரு 1916. பட் இதுக்கு முன்னாடியே வந்து நமக்கு நிறைய பர்சன்ஸ் வந்து இந்த பிக் பேங் தியரி பற்றி நமக்கு பேசியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம், உள்ள டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சிங்குலாரிட்டினா என்ன, ஸோ அதே மாதிரி எக்ஸ்ப்ளோஷன் எப்படி நடந்தது, ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸ் ஆஃப் நேச்சர் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பேசுவோம். அதே மாதிரி இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுவோம், எவிடன்ஸ் சப்போர்ட்டிங் பிக் பேங் தியரி அப்படிங்கிற டாப்பிக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், பார்த்துருவோம். அதே மாதிரி இந்த பிக் பேங் தியரியில் எனக்கு பேசுறதுக்கு நிறைய டாபிக் இருக்குங்க. நான் ஸ்கிப் பண்ணி யூபிஎஸ்சிக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் தான் நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இல்லை நம்ம இன்னும் நிறைய பேசலாம்னா இந்த ஸ்டெடி ஸ்டேட் தியரியை பற்றி பேச முடியும், கேஷுவல் செட் தியரி பற்றி பேச முடியும், மல்டிவர்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. கரெக்டாக, அதாவது நிறைய யூனிவர்ஸ் இருக்குது அப்படின்னு சில தியரி இருக்குல்ல, இதை பற்றிலாம் நம்ம பேசலாம். பட் நமக்கு யூபிஎஸ்சிக்கு இது ரிலவெண்ட் அப்படின்னா கிடையாது. அதனால நம்ம இதை என்ன பண்ணுறோம், ஸ்கிப் பண்ணுறோம். சரி, இப்போ நம்ம டேரெக்டாக நம்ம உள்ளே போயிடலாம். ஃபைன், நல்லா புரிஞ்சுக்குங்க. ஜியோசென்ட்ரிக் தியரி, ஹீலியோசென்ட்ரிக் தியரி அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்கு. ஜியோசென்ட்ரிக் அதாவது எர்த்து தான் ஜியோன்னு சொல்லுவாங்க. எர்த்தை சென்டரா வச்சு மற்ற பிளானட்ஸு, சன் எல்லாம் சுத்துது அப்படிங்கிறது தான் இந்த ஜியோசென்ட்ரிக் தியரி. இது ஆரம்ப கட்டத்துலலாம் இந்த தியரி வந்து இருந்தது. பட் லேட்டரா இன்னைக்கு வேர்ல்டா அக்செப்ட் பண்ண தியரி ஹீலியோசென்ட்ரிக் தியரி. அதாவது சன் தான் சென்டரா இருக்கும். ஹீலியோனா சன்னை ரெப்ரசென்ட் பண்றது. சன்ல வந்து ஹீலியம் இருக்குல்ல, அதான் ஹீலியோ. அப்போ சன்னை சுற்றி தான் மற்ற பிளானட்ஸ்லாம் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஹீலியோசென்ட்ரிக் தியரின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் இப்போ நம்ம டேரெக்டாக தியரிக்குள்ளே போயிடலாம். இமானுவேல் கண்ட் அப்படிங்கிற ஒரு ஜெர்மன் ஃபிலாசபர் 1755ல ஒரு தியரி கொடுக்குறாரு. அதுதான் நெபுலார் ஹைப்போதெசிஸ். இது அவர் எதில் கொடுக்குறாருன்னா, யூனிவர்ஸ், நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அண்ட் தியரி ஆஃப் தி ஹெவன்ஸ் அப்படிங்கிறத ஒரு புக்கு கீழே அவர் ப்ரெசென்ட் பண்ணுறாரு. இதுல அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த உலகம் எப்படி உருவானுச்சுன்னா நெபுலாக்களால் உருவானது. நெபுலா அப்படின்னா அவர் அதுக்குள்ள ஹைட்ரஜன் இருக்குமா, ஹீலியம் இருக்குமா, அதை பத்திலாம் அவர் பேசல. அவர் சிம்பிளா என்ன சொன்னாருன்னா, டஸ்ட் பார்ட்டிகிள் அண்ட் கிளேஷியல் பார்ட்டிகிள் அதுக்குள்ள இருக்கும், ஒரு துகள்களால் ஆனது இந்த உலகம் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி அவரை பொறுத்தவரையிலும் யூனிவர்ஸ் அப்படிங்கிறது சோலார் சிஸ்டம் தான். இப்போ நம்ம யூனிவர்ஸ் நம்ம சொல்றோம்ல, மில்கிவே கேலக்சி, ஸ்டார்ஸ் இருக்கு, கேலக்சி இருக்கு. ஸோ இதை பற்றிலாம் அவர் பேசல. அவர் சிம்பிளாக என்ன சொல்றாரு, அவரை பொறுத்தவரை யூனிவர்ஸ் அப்படிங்கிறது சோலார் சிஸ்டம். யாரை பொறுத்தவரைக்கும், இமானுவேல் கண்ட். ஸோ இவர் வேற என்ன சொல்றாருன்னு பாருங்க.
நெபுலா ரொட்டேட்டிங், நெபுலா அந்த நெபுலாக்கள்லாம் எப்படி இருக்குன்னா ரொட்டேட் ஆகுதான், இப்படியே சுத்திக்கிட்டு இருக்கான். பட் ஹி நெவர் டாக்ஸ் அபவுட் தி ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம். ஹைட்ரஜன் ஹீலியம் பத்தி பேசல. பட் லேட்டரா வந்த தியரி தான் ஓகே அதுக்குள்ள இருக்கிறது அந்த டஸ்ட் ஃபுல்லாவே ஹைட்ரஜன் ஹீலியமால ஆனது அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்ல வராங்க. புரியுதுங்களா? அப்போ இந்த இமானுவேல் கண்ட் என்ன சொல்றாருன்னா, ஏன் இது ரொட்டேட் ஆகுது, ஒய் வாஸ் இட் ரொட்டேட்டிங், அதே மாதிரி வேர் டிட் ஃப்ரம் திஸ் நெபுலா கேம், இந்த நெபுலா எங்க இருந்து உருவானுச்சு அப்படிங்கிறத பத்தி அவர் எதுவுமே பேசல. இதுதான் அதுல இருக்கிற நெகட்டிவிட்டி. அப்போ இந்த இமானுவேல் கண்ட் என்ன சொல்றாருங்கிறத நம்ம இந்த டயக்ராம் மூலமா நம்ம பார்க்கலாம். இங்க பாருங்க, சி இதுதான் வந்து பிரிமோடியல் நெபுலா. நெபுலாக்கள் இருக்கு ஜென்ரலா, ஓகேங்களா? ஸோ இந்த நெபுலாக்கள் கிராவிட்டியால ஒன்னோட ஒன்று என்ன ஆகுது, அட்ராக்ட் ஆகுது. எப்படி கிராவிட்டியால அட்ராக்ட் ஆகுதுங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ அப்படி அட்ராக்ட் ஆகுறதுனால பாத்தீங்களா இங்க ஒரு டிஸ்க் மாதிரி ஒரு ஷேப்ல உருவாகுதுல. ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் சென்ட்ரல் மாஸ், சென்ட்ரல்ல ஒரு மாஸை வச்சுக்கிட்டு சுத்திலும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இது வந்து என்ன ஆகுதுன்னா ஃபியூச்சர்ல ஒரு ரொட்டேட்டிங் டிஸ்க் மாதிரி போகுது அப்படிங்கிறத அவர் மீன் பண்றாரு. அதை தான் இங்க நான் எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ ஒரு பெரிய நெபுலா இருக்கு. இந்த நெபுலா கோல்ட் ஆகுது, கோல்ட் ஆகி அது ரொட்டேட்டும் ஆகுது, ஓகேங்களா? ஸோ இப்படி ரொட்டேட் ஆகுறதுனால ஒன்னோட ஒன்று மாஸ் என்ன ஆகுது, மோதி கொலாப்ஸ் ஆகுது பிகாஸ் ஆஃப் கிராவிட்டி. சி கிராவிட்டி அப்படின்னால என்னது, ஒரு விஷயத்தை அட்ராக்ட் பண்ணக்கூடியது தானே. அப்போ பக்கத்தில் இருக்கிற இந்த நெபுலாக்கள் ஒன்னோட ஒன்று அட்ராக்ட் பண்ணி அதை இடிச்சு என்ன பண்ணுதான், கொலாப்ஸ் பண்ணுதான். இந்த கொலாப்ஸ் நடந்ததுக்கு அப்புறம் அந்த ரொட்டேஷன் இருக்கு பார்த்தீங்களா, அது இன்னும் வேகமாக சுத்துதான். அதை தான் இவர் சொல்றாரு. அதனாலதான் இது அவர் ரொட்டேட்டிங் டிஸ்க் அப்படின்னு அவர் மீன் பண்றாரு. அப்ப இந்த ரொட்டேட்டிங் டிஸ்க்ல இப்படி இருக்குமா, இதுல சென்டர்ல ஒரு மாஸ் இருக்கும். இதை தான் அவர் என்ன சொல்றாரு, பல்ஜ் அட் தி சென்டர். இதுதான் அவர் சன் அப்படிங்கிறத அவர் மீன் பண்றாரு, ஓகேங்களா? அப்போ இன்னொன்று அவர் என்ன இந்த இடத்துல மீன் பண்றாருன்னா, ஒரு டிஸ்க் இப்படி சுத்துது அப்படின்னா டிஸ்க்ல இன்னர் அவுட்டர்னு ரெண்டு இருக்கு. இது இன்னர், இது அவுட்டர். ஸோ இன்னர்ல ஒரு ஸ்பீடும் அவுட்டர்ல ஒரு ஸ்பீடும் இது சுத்துது அப்படிங்கிறத இந்த இமானுவேல் கண்ட் அப்படிங்கிறவர் சொல்றாரு. ஸோ அப்படிதான் அவர் இந்த டிஸ்கை வந்து செப்பரேட் பண்றாரு, ஓகேங்களா? அப்போ இதை தான் அவர் சிம்பிளா என்ன சொல்றாருன்னா, இந்த டிஸ்க்ல சென்டர் இங்க ஒரு ஸ்பீடு இங்க ஒரு ஸ்பீட்ல சுத்துதுல, இது அவர் சன் அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்றாரு. அதை தான் இங்க நான் எழுதியிருக்கேன். ஸோ ரிங் லைக் ஸ்ட்ரக்சர் அரௌண்ட் தி சென்டர்ல சன்னு. இந்த ரிங் லைக் ஸ்ட்ரக்சருக்குள்ள இருக்கிறது பிளானட். இதை தான் இங்க நம்ம சொல்றோம். அப்போ சரி, இந்த தியரி நமக்கு இன்னைக்கு ரெலவெண்டா இருக்கா அப்படின்னா பெரிய லெவல்ல இல்ல. பட் எப்பயுமே இந்த தியரி தான் விச் லெட் டு தி எவல்யூஷன் ஆஃப் லேட்டர் தியரிஸ். இதுல இருந்து ஏன்னா அவர் சொல்லிட்டாரு யூனிவர்ஸ்னு ஒன்று ஃபார்ம் ஆயிருக்குப்பா, அது வந்து இந்த மாதிரி டஸ்டால உருவாயிருக்கு அப்படிங்கிறத அவர் சொல்லிட்டாரு, புரியுதுங்களா? ஸோ இதை வச்சுக்கிட்டு லேட்டரா 1796 நமக்கு யார் உள்ள வரா, லாப்லேஸ் அப்படிங்கிற ஒரு மேத்தமெட்டிஷியன் என்ன பண்றாரு, இவர் தான் நெபுலர் ஹைபோதேசிஸை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா என்ன பண்றாரு, எடுத்துட்டு வராரு. ஸோ அதுக்கப்புறம் 1950 ஸ்கிமிட் அப்படிங்கிற ரஷ்யாவில் சேர்ந்த ஒரு பர்சனும் அதே மாதிரி கால் வீசாஸ்கர் ஜெர்மனியை சேர்ந்த ஒருத்தரும் என்ன பண்றாரு, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நெபுலர் ஹைபோதேசிஸை கொஞ்சமா ரிவைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி சேஞ்சஸ் மூலமா எடுத்துட்டு வராங்க. ஸோ இதுதான் ஏர்லியா நமக்கு இந்த பிக் பேங் தியரி பத்தி பேசக்கூடிய பர்சனாலிட்டிஸ். அப்போ அந்த கண்ட் சொன்னதுல என்னென்ன அசம்ஷன்ங்கிறத நம்ம எடுத்துக்கலாமா, ஏன்னா இதை வச்சு தான் நம்ம அடுத்த தியரி எவால்வ் பண்ண போறோம். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, யூனிவர்ஸ் அப்படிங்கிறது கிளவுடு மாதிரி இருக்குப்பா, அதுல கேஸ் இருக்கு, டஸ்ட் இருக்கு, பார்த்தோமா? அதே மாதிரி நெபுலா அப்படிங்கிறது ஒரு ஸ்லோவா ரொட்டேட் ஆகக்கூடிய ஒரு ஒரு விஷயம்ப்பா. அதுக்கப்புறமா கிராவிட்டி என்ன பண்ணுது, அந்த நெபுலாவை நெபுலானா புரிஞ்சுக்கங்க, கிளவுட்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன். நெபுலாவை ஒன்னோட ஒன்று கான்ட்ராக்ட் பண்ணுதான். கான்ட்ராக்ட் பண்றதன் மூலமா அது கொலாப்ஸ் ஆகி திருப்பி ஸ்பீடு என்ன ஆகுது, பயங்கரமா சுத்துது, ரொட்டேஷனல் ஸ்பீடு அதிகமாகுது அப்படின்னு சொல்றாரு, டியூ டு தி கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். அப்போ இதனால நமக்கு என்ன ஆகுது, சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அதிகமாகுது. சுத்துதுல, சுத்தினாலே என்னதுங்க, ஒரு ஒரு விஷயத்தை அப்படி சுத்துறீங்கன்னா ஒரு பொருள் நம்ம கையை விட்டு வெளியில போகுது அப்படின்னா அது சென்ட்ரிஃபியூகல் அப்படின்னு நம்ம பார்ப்போம், ஓகேங்களா? அப்ப சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அதிகமாகிறப்போ அது என்ன ஆகும்னா உங்களுக்கு பட்டையா ஃபிளாட்டன் ஆகும் எந்த ஒரு விஷயமும், புரியுதுங்களா? இப்போ நம்ம இதுல கிரைண்டர்ல மாவு போடுறோம், மாவு போட்டு அரைக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லாம் சென்டரா இருக்கும். பட் சுத்துறப்ப பாத்தீங்களா கடைசியா டிஸ்க் ஷேப்ல ஃபிளாட்டனா இருக்கும், பாத்தீங்களா? அந்த மாதிரிதான் இது போகுதுன்னு சொல்றாங்க. இதுதான் கண்ட் சொன்ன விஷயம். இதை நம்ம கிரிட்டிக்கலி அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா இவர் எதை பத்தி எல்லாம் பேசியிருக்காருன்னு பாருங்க. சோலார் சிஸ்டம் ஃபார்மேஷனை பத்தி பேசிட்டாரு, பிளானட் சன்னை பத்தி பேசிட்டாரு, அந்த பிளானட்டு சன்னை சுத்தி ஏன் வருதுங்கிற ரீசனையுமே அவர் சொல்லிட்டாரு. ஆனா இதுல இருக்க டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த நெபுலா எங்க இருந்து வந்தது சொல்லல, ரொட்டேஷன் ஆஃப் ஆரிஜின் சொல்லல, அதே மாதிரி ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டார், கேலக்சி, மூன், அதர் சேட்டலைட் இதை பத்தி அவர் என்ன பண்ணல, பெருசா பேசல. இதை தான் இந்த இடத்துல நம்ம டயக்ராமா ரெப்ரசென்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அவர் சொன்னதுபடி நெபுலாஸ் இருக்கா,
ஹியூஜ் க்ளவுட்ஸ் ஆஃப் கேஸஸாக இருக்கா. ஸோ கிராவிட்டி என்ன பண்ணுது, உள்ளே பிடிச்சி இழுக்குது பார்த்தீங்களா. அப்போ இழுக்கிறப்போ நமக்கு டென்சிட்டி அண்ட் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுமா, அப்போ ரொட்டேஷன் கொஞ்சம் வேகமாகுமா. ஸோ அப்படி ரொட்டேஷன் வேகமாக இருப்போ சென்டரில் ஒரு மாஸ் உருவாகுதா. இதுதான் அவர் என்ன சொல்கிறாரு, சன் சொல்கிறாரா, சுற்றி இருக்கிறதெல்லாம் என்னன்னு சொல்கிறாரு, பிளானட்ஸ். ஸோ அவர் சன்னு பேசினதை விட இந்த இடத்துல இந்த டேர்ம் இம்பார்ட்டன்ட், ப்ரோட்டோ சன் அப்படின்னு சொல்லிடுவார். ப்ரோட்டோ அப்படின்னா ஒரு விஷயத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு மாதிரின்னு அர்த்தம். நம்ம இண்டஸ்ட்ரியல் சிவிலைசேஷன்ல பார்த்துருப்போம்ல, லைக் வந்து ப்ரோட்டோ சிவா சீல் அப்படின்னு பார்த்துருப்போம்ல, அதுதான் ப்ரோட்டோ. ஓகேங்களா. அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்களா இங்கே பாருங்க, ரொட்டேட்டிங் டிஸ்க் ஒன்று உருவாகுது அப்படின்னு சொல்றாரு. ஸோ இது வரலும் தான் என்ன பேசியிருக்காரு, இந்த இமானுவேல் கண்டே பேசியிருக்காரு. இதெல்லாம் லேட்டரா வரக்கூடிய விஷயம். சரி, இப்போ மாடர்ன் தியரி பத்தி நம்ம பார்க்கலாம். மாடர்ன் தியரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1920 எட்வின் ஹபிள், இவர் ஒரு அஸ்ட்ரானமர். இவர் என்ன சொல்றாருன்னா தியரி ஆஃப் எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ். அப்போ இவர் எப்படி இந்த எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ் பத்தி பேசினாருன்னு பார்க்கலாம். கண்ட் வந்து எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ் பத்தி பேசல, ஆனா எட்வின் ஹபிள் எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ் பத்தி பேசுறாரு. எப்படி இவர் பேசுறாருன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு பேசுறாரு. இவர் ஒரு ஸ்டாரை பாக்குறாரு, ஒரு நாள் ஒரு இடத்துல இருக்கு, இன்னொரு நாள் இன்னொரு இடத்துல இருக்கு. கேலக்சிய இது பண்றாரு, அது ஒரு இடத்துல இருக்கு, இன்னொரு இடத்துல இன்னொரு நாள் இன்னொரு இடத்துல இருக்கு. அப்போ இவர் இதை என்ன பண்றாரு, ஒரு பலூன் எக்ஸாம்பிள் வச்சு இவர் சொல்றாரு. இப்போ ஒரு பலூன் எடுத்துக்கோங்களேன். இப்போ இப்படி ஒரு பலூன் இருக்கு, இதெல்லாம் நம்ம என்ன பண்றோம், ஒரு டாட் வைக்கிறோம். இப்போ அந்த பலூனை ஊதுங்களேன், ஊதுனா என்ன ஆகும், பலூன் பெருசாகும். கரெக்டா. இப்போ அந்த டாட்டுமே என்ன ஆகும், டிஸ்டன்ஸ் தள்ளி போகுமா. அப்ப என்ன விஷயம்னா, ஒரு பலூனை நம்ம ஊத ஊத அது பெருசாகுமா. அப்ப 2 டாட் வச்சிருக்கோம், நம்ம ஊதுறப்ப அந்த டாட்டுமே பெருசாகும், அந்த ஒன்னோட ஒன்று, ஒரு டாட்டுக்கு இன்னொரு டாட்டுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸும் அதிகமாக இல்லை. இந்த எக்ஸாம்பிளை வச்சு தான் அவர் என்ன ஃபிக்ஸ் பண்றாரு, ஓகே அப்ப யூனிவர்ஸ் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம். இதை அவர் எப்படி எடுக்கிறாருன்னா லைவ் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு தாங்க எடுக்கிறாரு. டைரக்டா ஸ்டார்ஸ் இதை வச்சு தான் எடுக்கிறாரு. ஸோ இதை தான் இங்க நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சொல்லியிருக்கோம். எட்வின் ஹபிள் ப்ரொவைடட் எவிடன்ஸ் தட் யூனிவர்ஸ் இஸ் எக்ஸ்பேண்டிங். எவிடன்ஸ் கொடுத்துட்டாருங்களா. அதே மாதிரி மெட்டீரியல் அண்ட் ஆப்ஜெக்ட் கண்டினியூ டு மூவ் அவே. கண்டினியூ என்ன, அது மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்போ இதை அவர் எதை வச்சு பண்றாருன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுதுல, அதோட வேவ் லென்த் வச்சு என்ன பண்றாரு, இவர் ஃபைண்ட் அவுட் பண்றாரு. அப்போ இதுதான் இங்க பாருங்க, நான் இங்க கொடுத்துருப்பேன். இங்க இருக்க முத நாள் இப்படி இருக்கும், அடுத்த நாள் இப்படி இருக்கு, அடுத்த நாள் இப்படி இருக்கு. அப்போ எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ் தானே. ஸோ இதுக்கப்புறம் லேட்டரா வந்தவர் தான் யாரு, ஜார்ஜ் லெமெத்தேர். இவர் தான் ஃபாதர் ஆஃப் பிக் பேங் தியரி அப்படின்னு நம்ம ஜென்ரலாக மீன் பண்ணுவோம். 1927 31 வந்து இவர் சொன்னாரு. இதுதான் வேர்ல்டுல மோஸ்ட் அக்செப்டட் தியரி. பிகாஸ் இதுக்கு முன்னாடி பாருங்க, நமக்கு வந்து கண்டா இருக்கட்டும், ஹபிளா இருக்கட்டும், கண்ட் வந்து என்ன விஷயங்கிறத சொல்லிட்டாரு, ஹபிள் வந்து எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ்ங்கிறத சொல்லிட்டாரு. ஆனா அது எப்படி எக்ஸ்பேண்ட் ஆனிச்சு அப்படிங்கிறத யாருமே வந்து சொல்லலை. இதை கிளியர் பண்ணதான் யாரு வரா, நமக்கு இந்த ஜார்ஜ் வராரு. அப்ப இவர் என்ன சொல்றாரு, இங்க பாருங்களேன், இவரு நம்ம ஹபிள் சொல்லிட்டாரு இப்படி போக போக எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு, இவர் ரிவர்ஸ் தியரி பண்றாரு, அப்படியே இப்படி போறாரு. அப்போ இன்னைக்கு இங்க இருந்தது, அதுக்கு முன்னாடி இங்க இருந்தது, அதுக்கு முன்னாடி இங்க இருந்ததுன்னா அப்ப இங்க தானே இருந்திருக்கும். அப்போ இது எல்லாம் ஆரிஜின் ஃப்ரம் தி சிங்கிள் பாயிண்ட். ஆரிஜின் ஃப்ரம் தி சிங்கிள் பாயிண்ட் தானேங்க. இப்படிதான் உங்களுக்கு டயக்ராம்லாம் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ் நீங்கள் வெப்சைட்டில் போட்டிங்கன்னா நிறைய விஷயம் வரும். ஓகேங்களா. அப்போது இவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்போது இதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரே பாயிண்ட்ல தான் இருந்திருக்கு, அந்த ஒரு பாயிண்ட்லேருந்து என்ன ஆயிருக்கு, சிங்குலாரிட்டி, இது எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிருக்கு. அதை தான் அவர் என்ன சொல்றாரு, பிக் பேங் தியரி அப்படிங்கிறது அவர் இந்த இடத்துல சொல்ல வர்றாரு. ஸோ அப்போ இந்த வீடியோவில் இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நான் வந்து இந்த சீரீஸ் ஆஃப் குரோனாலஜியை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா. ஸோ செகண்ட் வீடியோவில் இதை பற்றின எக்ஸ்பிளனேஷன் ஃபர்ஸ்ட் வீடியோவை விட ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாக பாருங்கள். சரி, இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். பாயிண்ட் ஆஃப் சிங்குலாரிட்டி. இங்கே பாருங்க, அதாவது உலகம் இதுக்கு முன்னாடி உருவானுச்சு பார்த்தீங்களா, அப்போது ஒரு சின்ன பாயிண்ட்லேருந்து தான் உருவானதாக அவர் வந்து சொல்கிறாரு. அப்போது இப்படி எடுத்துக்கலாமே, நமக்கு வந்து என்னென்னலாம் உள்ளே இருந்திருக்கலாம், நமக்கு வந்து மேட்டர் இருந்திருக்கலாம், எனர்ஜி, ஸ்பேஸ், டைம், இது எல்லாமே ஒரு காலகட்டத்தில் இந்த ஒரே பாயிண்ட்டுக்குள்ள இருக்கு. இதை தான் நீங்கள் என்சிஆர்டியில் பார்க்குறப்ப உங்களுக்கு போட்டிருப்பாங்க. பாயிண்ட் ஆஃப் சிங்குலாரிட்டி இஸ் நத்திங் பட், இது வந்து ஒரு லெமன் லைக் பால், ஒரு லெமன் பந்து மாதிரி இது வந்து இருந்தது அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. அப்போ பிக் பேங் அப்படிங்கிறது தான் வாஸ் தி எக்ஸ்ப்ளோஷன் ஃப்ரம் தி சிங்குலாரிட்டி. இந்த சிங்குலாரிட்டிலேருந்து வெடிக்கிற அந்த வெடிப்பு தான் பெருவெடிப்பு கோட்பாடு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது வெடிக்கிறதுலேருந்து நமக்கு எதெல்லாம் உருவாகுதுன்னா, அந்த எக்ஸ்பென்ஷன் ஆஃப் ஸ்பேஸ், டைம், மேட்டர், எனர்ஜி, இதெல்லாம் வந்து நமக்கு ஜென்ரலாக கிடைக்குது. விச் மீன்ஸ் டில் பிக் பேங் ஆல் the ஸ்பேஸ், டைம், எனர்ஜி, மேட்டர், இது எல்லாமே எக்ஸிஸ்டட் இன் தி சிங்குலாரிட்டி. சரி, இப்போ நம்ம இப்படி புரிஞ்சுக்கலாம், ஒரு டயக்ராமாவே நம்ம வரையலாம்.
இதுதான் இந்த பாயிண்ட் ஆஃப் சிங்குலாரிட்டி. ஓகேங்களா? இங்கேருந்து வெடிக்குதுங்க. வெடிக்கிறப்போ அப்போ நம்ம என்ன சொன்னோம்? ஸ்பேஸு, டைமு, மேட்ரு, எனர்ஜி எல்லாமே இந்த பாயிண்ட்டுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நம்ம எர்த் இங்கே இருக்கோம் அப்படின்னு எடுத்துக்கலாம். சோலார் சிஸ்டம் இங்கே இருக்குது. அல்லது நம்ம மில்கிவே கேலக்ஸி இங்கே இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போது மில்கிவே கேலக்ஸி எப்போ உருவானுச்சு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, இது வந்து 13.7 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி உருவானுச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. அப்போ எதை வச்சு சொல்கிறோம்? இதை தானே கால்குலேட் பண்ணுறோம். அப்போ நமக்கு எது உருவாகுது? நமக்கு அந்த ஸ்பேஸுங்கிறது நமக்கு உருவாயிருச்சா? ஃபைன். சாரி, டைம்ங்கிறது நமக்கு உருவாயிருச்சா? ஏன்னா 13.7 பில்லியன் இயர்ஸ். அதே மாதிரி இப்போ இங்கிருந்து நமக்கு வெடிச்சு வெளியில வருதுனாலே நமக்கு எதுவும் உருவாது, அந்த ஸ்பேஸுமே நமக்கு என்ன ஆகுது? கிரியேட் ஆயிருச்சா? அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன உருவாகும்? இப்படி வெடிச்ச உடனே நமக்கு எனர்ஜி உருவாகும். அதுக்கப்புறம் எனர்ஜிலேருந்து நமக்கு என்ன ஆகும்? மேட்டர் உருவாகும். எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரி, இப்படி புரிஞ்சுக்குங்க. ஒரு வெடி இருக்குன்னு வச்சுக்கலாமே, ஒரு லட்சுமி வெடி ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். இந்த வெடி இப்படி இருக்கு. இந்த வெடியை வந்து நம்ம திரியை வச்சு இப்படி கொளுத்துறோம். வெடிக்கிறப்போ நம்ம வெடியை விட்டு ரொம்ப தள்ளி இருக்கும் அப்படின்னு இமேஜின் பண்ணுங்க. இது கேஸ் நம்பர் 1. கேஸ் நம்பர் 2, வெடிக்கு பக்கத்துலேயே இருக்கும். வெடிக்கு பக்கத்தில் இருக்கிறப்போ வெடிச்ச உடனே அந்த நெருப்பு கங்கு வந்து நம்ம மேலே அடிக்கும். கரெக்டாக அந்த ஹீட்டோட அடிக்கும். அதே மாதிரி நீங்கள் தள்ளி நின்னீங்கன்னா நமக்கு என்ன ஆகும்? அது பெருசாக வந்து நமக்கு அடிக்காது. அப்படியே அடித்தாலும் அது வந்து சாம்பலாக நமக்கு வந்து வரும். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் இப்படி கூட புரிஞ்சுக்கலாம். ஒரு கொட்டாங்குச்சி, அந்த தேங்காய் நாரை நீங்கள் எரிச்சிங்கன்னு வைங்களேன், அந்த நெருப்பு அப்படியே மேலே பறந்து போகும். பறக்கிறப்போ அப்படி நெருப்பாக போகும், அப்படியே மேலே போகிறப்போ அப்படியே ஆஷாக மாறிடும். கரெக்டாக? அப்போ இதுதான் பிக் பேங்கே நம்ம வந்து கம்பேர் பண்ணுறோம். அப்போ பிக் பேங் வெடிச்ச உடனே நமக்கு என்ன ஆகும்னா, நமக்கு வந்து எடுத்த அப்படியே நெருப்பு கங்கு மாதிரி இருக்கும். அப்படியே போக 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 என்ன ஆகும்? மேட்டரா மாறும். இதை நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். புரியுதுங்களா? சரி, அப்போ வெடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு பிக் பேங் தியரி நமக்கு உருவாயிருச்சு. இதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகுது? மேட்டர் அப்படிங்கிறது நமக்கு ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் நமக்கு மேட்டர் வந்து நமக்கு பிளாஸ்மா ஸ்டேட் டு நமக்கு கேஷியஸ் ஸ்டேட்டாக மாறும். அதுலேருந்து நம்ம நெபுலாக்களை உருவாக்குவோம். நெபுலாலேருந்து கேலக்ஸி நெபுலாவை உருவாக்கி அதுக்கப்புறம் ஸ்டார் நெபுலா உருவாக்குவோம். அதுலேருந்து நமக்கு ஸ்டார் எண்ட் ஆகும். அதுக்கப்புறம் சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன். அதுலேருந்து நம்ம பிளானட்ஸை உருவாக்குவோம். இதுதான் இந்த சீரீஸோட குரோனாலஜியோட ஹைரார்கி. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ, நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம இதை பற்றி நான் ரொம்ப டீட்டெயில்டாக நான் வந்து பேச போகிறேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் ஸ்டே டியூன்டாக இருங்க. நம்ம எந்த அளவு டீப்பாக பார்ப்போம்னா, எப்படி வந்து ஒரு புரோட்டான் ஃபார்ம் ஆனிச்சு, ஒரு ஹைட்ரஜன் எப்படி ஃபார்ம் ஆனிச்சு, ஒரு ஹீலியம் எப்படி ஃபார்ம் ஆனிச்சு அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதை கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக எடுத்துகிட்டு போக போகிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணுங்கள், பார்க்கலாம்.